அபி ரிஷியின் உளறலைக் கேட்டு கவிதாவிற்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ என்று பயந்து விவேக்குக்கு போன் செய்தான். விவேக் நேற்றிரவு வீடு நெருப்பு பற்றியதாகவும் கவிதா இப்போது ரிஷியுடன் ஹாஸ்பிட்டலில் இருப்பதாகவும் தான் இப்போது வீட்டில் போலீசுடன் நெருப்பு பற்றியதற்கான காரணங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னான். அபி எனக்கு டிக்கெட். விவேக் டிக்கெட் கிடைக்கலை, பிரைவேட் ஜெட் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொல்லி விவரங்களை அனுப்பினான். அபி இரவு 7 மணியளவில் சென்னை வந்து கவிதா இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். தன்னுடைய சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு கவிதா இருக்கும் வார்ட் கதவை திறந்தான். எதையோ பார்த்து கொண்டிருந்தவள் அறை கதவை திறக்கும் சத்தம் கேட்டு கைகளில் இருந்ததை தலையணை அடியில் ஒளித்து வைத்து திரும்பினாள். அபியை பார்த்ததும் கவிதா கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அபி அவளை மொத்தமாக சோதித்து பார்த்து கைகளில் சிறு சிறு காயங்களும் கால்களில் சிறிய காயங்களையும் பார்த்து சமாதானமானான். கவிக்கு அபியின் இந்த செய்கை தன் தாய் குழந்தையை சோதிப்பது போல இருந்தது. அபி தன்னுடைய கனிவான குரலில், இனிமே உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று முதலாக மன்னிப்பு கேட்டான். கவிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரிய முதலாளி அவனை கண்டு பெரிய ஆட்களே நடுங்குகின்றனர். ஆனால் தன்னிடம் தன்னுடைய ஆசிரியருக்கு பயந்த குழந்தை போல மன்னிப்பு கேட்கிறான். கவிதா, இல்லை, தப்பு என்மேல்தான், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே உங்க சொல்படி கேட்டுக்கிறேன், அன்னைக்கு நடந்துக்கிட்ட மாதிரி இனிமே நடந்துக்க மாட்டேன். அபி, எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருந்தது. ஆனால் ஃப்ளைட் இங்கிருந்து கிளம்ப என்னவோ எதையோ இழந்த மாதிரி மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. முதல்ல போனதும் உனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தூங்கிட்டு இருப்ப, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், காலையில் உனக்கு கூப்பிடலாம்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது உன்னை ஒரு ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டேன்னு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு. என்னை மன்னிப்பாயா? கவிதா என்ன சொல்வதென தெரியாமல் அபியை இறுக்கி கட்டி கொண்டாள். ஆனந்தத்தில் அழுதாள். அபியை விட்டு விலகி, சரி, உங்களோட பொக்கிஷத்தை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அபி தயங்காமல் நீதான் என்றான். கவிதா இல்லை என தலையாட்டி தன்னுடைய தலையணை அடியில் வைத்திருந்ததை எடுத்து அபியின் கையில் வைத்தாள். அது அனிதாவின் மாலையும் போட்டோவும். அபிக்கு ஏனோ கோபம் தலைக்கேறியது. அதை வாங்கி போட்டோவை கிழித்து எறிந்தான். அந்த மணி மாலையை தூக்கி எறிந்தான். அது உதிர்ந்து உடைந்து அந்த அறை முழுவதும் ஓடியது. அபி, உனக்கு மூளை வேலை செய்யுதா? என்னோட பொக்கிஷம் நீதானு சொல்லுற, இதை போய் என்கிட்ட நீட்டுற என்றவன் கோபத்தில் அவளை கட்டில் மேலிருந்து இழுத்து மடியில் அமர்த்தி அவள் பின்கழுத்தை பிடித்து அவள் உதட்டை தன்னுடைய பல்லால் மென்று சுவைக்க ஆரம்பித்தான். தன்னுடைய கோபம் வடிந்தவுடன் அவள் உதட்டை விட்டான். கவிதாவிற்கு மனதில் இருந்த பாரம் விலகி நிம்மதியானாள். அவள் உதடு வீங்கி இரத்தம் வழிய மனதார வெட்கி சிரித்தாள். அபி அவள் முகத்தை தாங்கி தன்னுடைய கட்டை விரலால் அவள் உதட்டை துடைத்துவிட்டு, நம்ம 2 பேருக்கும் இடையே யாரும் இல்லை, நீ என்னை நம்புற வரைக்கும் காத்திருக்கேன் என்றவன் கதவு தட்டும் ஓசை கேட்டு நிமிர்ந்தான். ரிஷி கவிதாவிற்கு இரவு உணவு வாங்கி வந்திருந்தான். அபியை பார்த்து அதிர்ந்து தலை கவிழ்ந்தான். அபி மெலிதான குரலில் மடியில் இருந்த கவிதாவின் கூந்தலை ஒதுக்கி, ரிஷி, என்னோட வாழ்க்கை உயிர் எல்லாம் இவதான், அவளை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி, எப்பவும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உனக்கு என்னிடம் ஏதாவது வேண்டுமென்றால் பெற்றுக்கொள், எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன், என் உயிரை தவிர என்று குறிப்போடு கவிதாவை பார்த்தான். கவிதா அபியின் மார்பில் ஒளிந்து கொண்டாள். ரிஷி வாங்கி வந்ததை அங்கிருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு கையை ஓங்கி சுவரில் அறைந்து தன்னுடைய இயலாமை ஆத்திரத்தை அந்த சுவரில் காட்டிவிட்டு நகர்ந்தான். அபி விவேக்கை அழைத்து ரிஷி வாங்கி வந்த உணவு பொட்டலத்தை கொடுத்துவிட்டு,
எங்கள் 2 பேருக்கும் சாப்பிட வாங்கி வா, கவிதா பசி தாங்க மாட்டா, சீக்கிரம் வா என்று அனுப்பினான். இருவரும் சாப்பிட்டு அபி கவியை அணைத்து கொண்டு அங்கிருந்த ஒருவர் மட்டும் உறங்கக்கூடிய ஆஸ்பத்திரி கட்டிலில் இருவரும் படுத்து தூங்கி போனார்கள். காலை ஆனந்த் வந்து இருவரும் இப்படி தூங்குவதை பார்த்து மனதில் மிக்க மகிழ்ச்சியடைந்தார். அவர்கள் கண் விழிக்க காத்திருந்தார். விவேக், சார், நான் வேணும்னா எழுப்பட்டுமா? ஆனந்த், நோ நோ, அது மட்டும் வேண்டாம். இப்படி இவங்க இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு போறேனே என்று சொல்லிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஃப்ளோர் எல்லாரையும் காலி பண்ண சொல்லு. யாரும் அவங்க ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படியே அந்த நாய்களை சத்தமில்லாமல் வெளியே முழங்காலிட்டு நிற்க சொல்லு. அபி எழுந்தவுடன் அதுகளை பார்த்து கொள்ளலாம். அருகில் இருந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து புரட்ட ஆரம்பித்தார். 1 மணி நேரம் கழித்து கவிதா கண் விழிக்க அங்கு ஆனந்த் அமர்ந்திருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். சட்டென்று எழுந்து அமர்ந்து கொண்டு அப்பா என்றாள். ஆனந்த், கண்ணம்மா, முழிச்சிட்டியா? எப்படி இருக்கே? மனசு ரொம்ப சங்கடமாகி போச்சு, என்னை மன்னிச்சிடு. கவிதா தன்னுடைய முகத்தை தொட்டு பார்த்தாள். அப்பா, என்னது ஒரு சின்ன விபத்து, எனக்கு தான் ஒன்றுமில்லை, நான் நல்லா இருக்கேன். எதுக்கு நீங்கள் 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகலை தானே? ஆனந்த் சிரித்தார். உனக்கு ஒன்றுமில்லை கண்ணம்மா, நீ போ, ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். கவிதா தூங்கி கொண்டிருக்கும் அபியை பார்த்து, எனக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களே என்று நினைத்து கொண்டு மாமா மாமா என்று அழைக்க அபி என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். ஆனந்த், டேய் விடுடா என் மருமகளை என்ற குரல் கேட்டு அபி நன்றாக கண் விழித்து அங்கு அமர்ந்திருக்கும் ஆனந்த் பார்த்து மேலும் அவளை இறுக்கி கட்டிக்கொண்டு முத்தமிட்டான். கவிதா முழு பலம் கொண்டு அவனை தள்ளிவிட்டு பாத்ரூம் சென்று அடைந்து கொண்டாள். என்ன இந்த மனுஷன், பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறார். விவேக் சக்கர நாற்காலியில் அபி அமர உதவ அங்கிருந்து வெளியே வந்தான். அங்கே ஜானகியும் அவள் கணவனும் முழங்காலிட்டு அமர்ந்திருக்க கோபப்பார்வை பார்த்து, உனக்கு அவளை கொல்ல எப்படி மனசு வந்தது? ஜானகி, கோகுல் ஐயா என்னோட கணவரை பிடித்து வைத்து கொண்டு இப்படி செய்ய சொன்னார். அபி, இப்படி செய்தால் நீ மாட்டிக்குவேன்னு உனக்கு தெரியாதா? ஜானகி, நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலை. என்னோட கணவருக்கு 60 வயசாகிடுச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷமாக உங்கள் கூட தான் இருக்கோம். உங்களில் ஒருத்தரே எங்களை பயமுறுத்தும் போது நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம்? அபி, கோகுல் என்ன சொன்னான்? ஜானகி, கவிதா மாசமாக இருக்கும் போல இருக்கு. அவள் உயிரோட இருக்கக்கூடாது. அதனால் நெருப்பு வச்சிட சொன்னார். ஆனாலும் இதை செய்ய எனக்கு மனசில்லை. அதனால தான் கடைசியாக கவிதா இருக்கிற ரூம் நெருப்பு பிடிக்கிற மாதிரி தீ வச்சு விட்டுட்டேன். கவிதா எப்படியாவது உணர்ந்து எழுந்து போயிடும்னு நினச்சேன். ஆனால் மாட்டிக்கணும்னு நான் நினைக்கலை. அபி, ஏன் உனக்கு தெரியாதா? கவிதா தூக்கத்தை பற்றி நேற்று ரிஷி மட்டும் அங்கே இருக்கலைனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனந்தை பார்த்து, அப்பா, என்னால் மன்னிக்க முடியாது. உங்களுக்கு அவங்க மேலே கருணை இருந்தால் உங்களையும் நான் வெறுத்து விடுவேன். ஆனந்த், இல்லை, நீ என்ன சொல்கிறாயோ அப்படியே பண்ணிடலாம். அபி, அப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனித்தனியே வேற வேற ஊரில் வேலைக்கார அடிமைகளாக வாழட்டும். இனி அவர்களுடைய வாழ்நாளில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடாது. விவேக், ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். அபி, கவிதா வருவதற்குள் இங்கே யாரும் இருக்கக்கூடாது, கிளம்பு. திடீரென கவிதா வார்டுக்கு வெளியே வர ஜானகியை பார்த்து அதிர்ந்தாள். ஜானகி அம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்துக்கோங்க என்று எழுப்பி, அபிமாமா, என்ன இது, வயசானவங்களை இப்படி முழங்காலில் நிற்க வச்சிருக்கீங்க? ஆனந்த், ஒன்றுமில்லை, உன்னை சரியாக பார்த்துக்கிறேன்னு அவங்களே மனம் வருந்தி இப்படி செய்கிறாங்க. கவிதா, என்னம்மா இது சாதாரண விபத்து. நீங்கள் எல்லாம் செய்கிறத பார்த்தா என்னவோ என்னை திட்டமிட்டு கொலை செய்ய பார்த்த மாதிரி இருக்குது. அதை விடுங்க. சாப்பிட்டீங்களா?
ஜானகி அழுது கொண்டே, சாப்பிட்டேம்மா. கவிதா, எனக்கு என்ன சந்தேகமாக இருக்கு, வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். ஜானகி ஆனந்தை பார்க்க போ என்று மிரட்டி சைகை செய்தார். அனைவரும் சாப்பிட அமர அபி விவேக்கை பார்த்து சைகை செய்தான். விவேக், சார், எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் ஜானகி அம்மாவை கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா அவங்க இங்கிருந்து நடந்து போகணும், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுப்பாங்க என்றதும் கவிதா, சரி, நீங்கள் கிளம்புங்க, இங்கிருந்து அவ்வளவு தூரம் நடந்து எப்படி போவீங்க, நான் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு பிடிச்ச மிளகு ரசம் வச்சு கொடுங்க என்று அனுப்பினாள். ஜானகி சரி என்று கிளம்பினாள். கவிதா, என்னமோ இன்னைக்கு ஜானகி அம்மா சரியில்லை, வீட்டுக்கு போய்தான் விசாரிக்கணும். அபி புலம்பியவள் வாயில் உணவை அடைத்தான். ஆனந்த் சிரித்து கண்டுக்காதது போல சாப்பிட கவிதா தன்னுடைய தட்டை எடுத்துக்கொண்டு தள்ளி உட்கார்ந்து சாப்பிட்டாள். ஆனந்த் கோபத்துடன் கோகுலை அழைத்தார். உனக்கு ஏன் அபியை கண்டால் பிடிக்கலை, அவளை கொலை பண்ண நினைச்சியே. கோகுல், என்ன உளறீங்க, நடிக்காதே, ஜானகி சொல்லிட்டா. கோகுல், அந்த பொம்பளை சொல்லிட்டாளா, நன்றி கெட்டவ, அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு இருக்கே. கோகுல், ஏன் உங்க பையன் உங்களுக்கு முழுசா போதை ஏற்றி அனுப்பிட்டானா? அவன் பல வருஷமா காதலிச்ச பொண்ணு போயிடுச்சு, இப்போ வந்தவளுக்காக என்கிட்ட வக்காலத்து வாங்குறீங்க. வாயை மூடு, நீ பண்ணுற வேலை எனக்கு தெரியாதா? அபி புவனாவை அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், அதனால தான் நீ இவ்வளவு நாள் தப்பிச்சிருக்க. அவன் பொறுமையை இழந்துட்டா அப்புறம் என்ன நடந்தாலும் நான் கை கொடுக்க மாட்டேன். கோகுல், அவனை பெற்றதால் தான் என்னோட அம்மாவை நான் இழந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அவனை விட 20 வயசு மூத்தவன், ஆனால் உங்களுக்கு அவன் மட்டுமே பையன் மாதிரி பார்த்து பார்த்து செய்யறீங்க. நான் என்னோட 22 வயசுலேருந்து கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த குடும்பமும் கம்பெனியும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவனை வெளிநாட்டில் படிக்க வச்சிங்க. அவனோட 17வது வயசில் புது கம்பெனி ஆரம்பிச்சிட்டான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அவனுக்கு சிறு வயசு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் கற்றுக்கிட்டான். ஆனால் எனக்கு உழைப்பு மட்டும்தான் தெரியும், கத்தினான். அதுக்குத்தான் எல்லா ஷேர் உன்கிட்ட வந்துடுச்சே. உன்னோட நிர்வாகத்தில் நான் ஏதும் தலையிடுவதில்லை. என் பேரில் இருக்கிற ஷேர் நான் அவனுக்கு கொடுத்துடுவேன். கோகுல், அதுக்கு நான் விடமாட்டேன். 35 வருஷமா நான் உழைக்கிறேன், ஆனால் அவனுக்கு தூக்கி கொடுக்க விடுவேனா? அந்த ஷேரும் எனக்கு தான் சேரும். குடும்ப சொத்து அவனுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். கோகுல், அதுக்கு தான் ஏற்கனவே 20% ஷேர் கொடுத்திருக்கீங்க இல்லை? உங்கள் ஷேர் அவனுக்கு கொடுத்தா அப்புறம் அவன் எந்த உழைப்பும் போடாமல் நிர்வாகி ஆகிடுவான். அதுதானே உங்கள் பிளான்? அவன் திறமையானவன், யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக வளர்ந்தவன். அவனோட சொத்து மதிப்பு நம்மளது போல் 50%. கோகுல், யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாமல் நீங்கள் அவனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தீங்களோ அவனுக்கு தான் நம்மை போல பாதி சொத்து வச்சிருக்கான். இல்லை, மறுபடியும் நீங்கள் கொடுத்தா அப்புறம் அவன் என்னை விட பெரிய பணக்காரனாக இருப்பான். பல வருஷமாக உழைச்ச நான் அவனை விட குறைவா? 2 பேருக்கும் நான் அப்பாடா. உனக்கு செய்தது போல அவனுக்கும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கோகுல், 2 பேரையும் ஒரு மாதிரி நீங்கள் நடத்தலையே. அவன் தாய் இல்லாமல் வளர்ந்தவன். கோகுல், ஆவுனா இதை சொல்லிடுங்க. அவன் என்னோட தாயை கொன்னுட்டு பிறந்தவன், அதுக்காக அவனை கொன்னுடுவியா? கோகுல், தேவைப்பட்டா அதையும் செய்வேன். அவன் என்னோட பாதையில் குறுக்கே வராதவரை அவன் பத்திரமா இருக்கான்னு உறுதி பண்ணிக்கோங்க என்று வெளியேறினான். ஆனந்த், எப்படி இவன் கூட பிறந்தவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறான்? மனசுல இவ்வளவு வஞ்சகம் வச்சிருக்கான். இவனிடம் இருந்து என்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்ற போறேன்? காலில்லா குழந்தையை பார்த்தால் யாருக்கும் பச்சாதாபம் வரும். அந்த அளவுக்கு மனிதம் இல்லாத இந்த பையனை சமாளித்து அபிக்கு வாழ்க்கை சீராகணும். கடவுளே, நீதான் அதுக்கு வழிகாட்டணும். கொஞ்ச நேரம் கழித்து புவனா வந்தாள். மாமா, உங்கள் 80வது பிறந்த நாளை நல்லா பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடணும்னு நானும் நம் வீட்டில் வேலை செய்பவர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க. உங்களோட அனுமதி வேணும். ஆனந்த், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
புவனா, சரி, நான் அபிக்கிட்ட பேசிக்கிறேன். ஆனந்த் அவளை நிறுத்தி, என்னை எப்படி மிரட்டுறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே. நடத்து நடத்து. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். உங்கள் 60ஆம் கல்யாணத்தை நல்ல விமர்சனையாக கொண்டாடலாம்.